ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கடந்த வாரம் நாம் தியானித்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைக்கப்பெற்ற சந்தோஷத்தை குறித்து நாம் பார்த்தோம். அவனுக்கென்று சொல்லி அவனுடைய குறைவில் உதவி செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை முன்னிட்டு அவன் சந்தோஷம் அடைந்தான். அது நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்த வசனம் சொல்லப்பட்டதாய் நாம் தியானித்தோம். அந்த வரிசையிலே நாம் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறித்து நாம் பட்டியல் போட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகளின் பட்டியலிலே ஆபகுக் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவன் அந்த பார்த்தா 3 சாப்டர் தான் இருக்கு, 3 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 3வது அதிகாரத்தினுடைய இறுதியில தான் இந்த வசனங்கள் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்கள், முதல் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை பார்த்தால், ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து நான் வாசித்து வரும் பொழுது கடைசியில் இறுதியா சொல்றான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், சொல்லப்போனால் மொத்தத்தில் எதுவுமே இல்லாமல் போனாலும் அப்படித்தான் அங்கே வருது. ஏன்னா எல்லாமே இவங்க சொல்லுற அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல்களில் கோதுமை தானியம், ஆட்டு மந்தையில் ஆடுகள், தொழுவத்தில் மாடுகள், இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய பொருளாதாரம் அதில் தான் இருக்கு, வேறு எதிலும் இல்லை. விவசாயம், ஆடு மாடுகளை மேய்ப்பது. இப்போ இதுதான் இந்த சொல்லப்பட்ட இந்த முக்கியமான இந்த காரியங்கள். இதில் எல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றிலும் அதில் பலனற்று போய்விட்டது என்று சொன்னால் இன்றைக்கி எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷன்? சொல்லுங்கள். இந்த வசனத்தெல்லாம் இன்றைக்கி நம்மெல்லாம் சொல்ல முடியும் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அத்திமரம் துளிர் விடணும், துளிர் விட்டு அதில் பூ பூத்து காய் காத்து அத்தி பழங்கள் கிடைக்க வேண்டும். அதில் நல்ல வியாபாரம், அது நல்ல வருமானம் உண்டு. அத்தி பழங்களில் திராட்சை செடி, பழம், இஸ்ரவேல் மக்கள் தினமும் அவர்கள் திராட்சை ரசம் குடிக்கிறவர்கள், அதில் நல்ல வருமானம் உண்டு. ஒலிவ மரம், அதனுடைய காய்களை போட்டு அரைத்து ஒலிவ எண்ணெயை எடுப்பார்கள். அது நல்ல பயன்படக்கூடிய ஒரு பொருள், அன்றாட தேவையில் உள்ள ஒரு பொருள், சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். வியாபாரம் ரீதியாக அதை பார்க்கும் பொழுது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒலிவ எண்ணெய். அப்புறம் வயல்களில் தானியம், கோதுமையோ வார்கோதுமையோ எல்லாம் விளைகிறது. ஆடுகள், மாடுகள் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒவ்வொன்றிலே இல்லாமலே போனாலும் நான் என்ன செய்வேனா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்னைக்கு எப்படி இதை சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லாமல் போனான்.
ஒன்றுமே இல்லை, எந்த விதத்திலும் வருமானம் இல்லை. வருமானம் இல்லாமல் போனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறான். இப்போ நம்ம இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இன்றைக்கு வர வேண்டிய வருமானம் இப்படி வராமல் போனால் என்ன செய்வது? எல்லாமே அது பலனற்று போய்விட்டது என்று சொன்னால் மிகுந்த வேதனையை கொண்டு வரும். ஆனால் இந்த தீர்க்கதரிசி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இது எந்த இடத்துல எப்படி மகிழ்ச்சி வருகிறது தெரியுமா? இல்லாமையில் இல்லை, ஒன்றுமே இங்க வரவு இல்லை சொல்லப்பட்ட இந்த அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், ஆட்டு மந்தை, வயல்கள், மாட்டுத் தொழுவம், இவை எல்லாவற்றிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நின்று போயிற்றென்று வைத்துக் கொள்வோம். மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? ஆனால் முடியும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் கூட அந்த இல்லாமையில் இல்லை என்ற நிலையிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என்னுடைய ஆத்துமா ரட்சித்திருக்கிறார். இருக்கிறது, ஒன்றுமில்லை, ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்தால் வாழ்வோம், பிழைத்திருப்போம், இல்லையென்றால் மடிவோம் என்ற ஒரு நிலையிலே ஏற்கனவே ஒரு முறை பேசினேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த சாரிபாத்து ஒரு விதவைக்கு ஏற்பட்டது. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அவள் அதற்குள்ளேயே என்ன செய்தாள்? கடைசி அதை சாப்பிட்டு சாவோம் என்ற ஒரு நிலைமைக்கு அவள் வந்திருந்ததை பார்க்கிறோம். அவளுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. இதற்கு மேல் இனிமேல் பிழைக்க முடியாது, இனிமேல் நாம் வாழ முடியாது, எதையாவது விற்று சாப்பிட்டு பிழைத்திருக்கலாம் என்றால் அதற்கு ஒன்றுக்கும் வழி இல்லை. தேசமெங்கிலும் பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு லாஸ்ட் மொமெண்ட்ல அவ வந்து நிற்கிறான். ஆனா இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்கிறான். அப்ப இல்லாமையிலே ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பது, இழப்பிலே ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பது. சில வேளைகளில் சில காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம். பொருட்களையோ பணத்தையோ உடல் சுகத்தையோ ஏதோ ஒன்றை இழந்து விடுகிறோம். அந்த இழப்பிலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா என்பதை பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று இவன் சொல்கிறான். ஆகவே இழப்பிலே சந்தோஷம், இழப்பிலே ஒரு மகிழ்ச்சி, ஆனால் அது கர்த்தருக்குள்ள இருக்கிறது. சில ஊழியர்களை குறித்து அநேக புத்தகங்களிலே சாட்சிகளாய் வாசிக்க முடிகிறது. அவர்களெல்லாம் இழந்து போய் ஒன்றுமில்லாதிருந்த நேரத்திலும் வாயிலே கர்த்தரை துதிக்கிற பாட்டெல்லாம் வந்திருக்கிறது. அப்படியே ஒரு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. காரணம், இழந்து போன நேரத்திலும் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்ததுனால அப்படிப்பட்ட தேவனை துதிக்கக்கூடிய நல்ல ஆவிக்குரிய பாடல்களை எழுதும்படியான கிருபைகளை ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கடந்த காலத்தில் கூட பல பேர் பலவிதமான இயற்கை சீற்றங்களின் போது அநேகர் இப்படியெல்லாம் பல விஷயங்களை இழந்திருக்கிறார்கள். அது பல வடிவத்திலே பல ரூபத்திலே வந்த பிரச்சனைகள், இழப்புகள், நஷ்டங்கள் யாரையும் விட்டு வைப்பதில்லை. ஆனாலும் கூட அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து திடனாய் இருந்து மீண்டெழுந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அதை போல பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த இழப்பில் கூட மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
உதாரணத்திற்கு இப்போ தாவீது எல்லாவற்றையும் இழந்து போய் நின்னான், உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவனிடத்தில் கேட்டு திரும்ப அந்த மனிதர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களோடு சண்டையிட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். பைபிள் சொல்லுது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். காரணம் என்ன? அவன் அழுதான். ஒருபுறம் உண்மைதான், அழுவதற்கு பலனே இல்லை, எல்லாவற்றையும் இழந்துட்டான். மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய மிருக ஜீவங்க, ஆடு மாடுகள், மற்ற மனிதர்கள் எல்லாரையும் அடிச்சுட்டாங்க, கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அழுதான். பலன் இல்லை, அழுவதற்கு பலன் இல்லை. ஆனாலும் தேவனிடத்தில் விசாரித்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு இவ்விதமான காரியத்தை செய்த பொழுது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இதுபோல இன்றைக்கு அந்த கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வது. இப்போ யோபு எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவன் அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்தான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாமே போயிடுச்சு, 10 பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லா ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள் எல்லாம் போச்சு, உடம்புல வர வியாதி. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இது எங்கேருந்து வருமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் கண்களே அவரை காணும், அந்நிய கண்கள் அல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கண்களே அவரை காணும், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த ஒரு நிலைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வர வேண்டும். அப்போ தான் அது போனதை பற்றி நம்ம என்ன செய்யும், கவலைப்படாமல் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக திரும்ப வரும். இதெல்லாம் அவரால் கொடுக்க முடியாத ஒன்று அல்ல, எல்லாம் கொடுக்க முடியும். முதல்ல உங்களிடத்துல இருந்ததெல்லாம் அவர் கொடுத்தது தான், போயிடுச்சு. இப்போ திரும்பவும் அவர் கொடுக்க வல்லவர். யோபுக்கு படித்து பார்த்தா கடைசி அதிகாரத்தில் எல்லாமே 2 மடங்கு வந்து சேர்ந்தது. 2 மடங்கு வந்து சேர்ந்தது. அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு காரியத்தை இழந்து விட்டோம், நஷ்டமாகிவிட்டது, இல்லாத சூழ்நிலை, இதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை அந்த இடத்துல துதிக்கக்கூடிய துதி வாயில் வர வேண்டும். அதான் எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன்கிறான். எக்காலத்தில் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்றான். அப்படி நம்ம துதிக்க முடியுமா? அப்படி துதித்தால், துதிக்க ஒருவேளை பழகி இருந்தால், ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல பாட்டுகளை அவருக்காக பாடி மகிழ்வித்தால், தேவனை மகிழ்வித்தால், பிற்பாடு ஆசீர்வாதம், இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்வார்? அவை எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சரிங்களா? கால்களை பலப்படுத்துவாராம், திரும்ப ஓடுவதற்கு உழைப்பதற்கு பலன் தருவார். மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:4 பவுல் என்ன சொல்லியிருக்காப்புல? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். எப்படி இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எழுதும்போது, பவுல் சிறையில் இருக்கிறான். சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் கட்டுண்டவனாக ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளியே இருக்கிற விசுவாச மக்களுக்கு இதை எழுதுகிறான். நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி அந்த லெட்டரை எழுதி அனுப்புகிறான். அப்படின்னா இவன் உள்ளே இருக்கிறவன் சந்தோஷமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி என்ன செய்ய முடிஞ்சது?
நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி எழுதுறான். வேதனையோடு துக்கத்தோடு இருக்க வேண்டிய ஆள் இவன் தான். உள்ள ஜெயிலில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்பட்டு இருக்கவில்லை, துக்கமடைந்து இருக்கவில்லை. அடி வாங்கினதற்காய், சிறையில் போட்டதற்காய், எல்லாவற்றிற்காக அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாலேஜ் இல்லாமல் ஒன்று நடக்காது. அவனே எழுதுகிறபடி எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று எழுதினான். ரோமர் நிருபத்தில் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று எழுதினவன். அப்போ இவனத்துக்கு ஜெயிலில் போட்டது அதுவும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே இருக்க விசுவாசிகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எழுதுகிறான். இதெல்லாம் கர்த்தருக்குள்ளே தான் நம்ம அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இழந்த நிலையில் சந்தோஷம் வராது. வேதனை தான் இருக்கும், துக்கம்தான் இருக்கும், துயரம்தான் இருக்கும். அந்த நேரத்தில் தேவனை சிலர் என்னென்ன வாயில் பேசுகிறோம்னே நமக்கே தெரியாது, அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் அது நமக்கு சாத்தியப்படும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் 1 தெசலோனிக்கர் 5 அப்படித்தான் சொல்கிறாப்புல. ஆமாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா அப்படி செய்கிறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5:17 16 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இருக்கார். அப்புறம் என்னென்ன செய்யணும்னு இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்கிறாப்புல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொல்கிறாப்புல. இப்படிலாம் நீங்கள் செய்கிறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று தெசலோனிக்கர் நிருபத்தில் எழுதினதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இல்லாமையிலே, இழப்பிலே, நஷ்டத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் இருப்பேன் என்று ஆபகுக் சொல்கிறான். சரி, யோவான் 15 பார்த்தா இயேசு கூட இப்படி சொல்கிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்க. பாருங்க, அவருடைய சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டுமா? நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசுவுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம், இயேசுவுக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும் என்று, அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதே வேளையிலே நமக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும், நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அதனால சில காரியங்கள் அந்த இடத்துல சொல்றார். குறிப்பாக என்ன சொன்னார்னா, நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள், எண்ணிலே நிலைத்திருங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். இப்படி நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு வந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இதெல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இல்லையா? எல்லாமே, எல்லா சோர்ஸஸும் எல்லாம் அடைபட்டு போயிட்டு அப்படின்னா அதற்கு மேலே ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னா முடியும் என்று அவன் காட்டியிருக்கிறான். ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தர வேண்டும். கர்த்தர் நம்ம இந்த சத்தியத்திலே நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த இன்னொரு அந்த சந்தோஷத்தை குறித்த காரியத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்ன வசனம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வசனத்தை நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இழப்பிலும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். இந்த ஆவியானவர் தருகிற சந்தோஷம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி
ஆண்டவரே, நாங்கள் இந்த சந்தோஷத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.